வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நாளை முதல் நாடு முழுவதும் போஷான் பக்வாடாவின் 8வது பதிப்பை அனுசரிக்க உள்ளது. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நல்ல ஊட்டச்சத்து பெற்ற குழந்தையே ஒரு வலிமையான தேசத்தின் அடித்தளம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். போஷன் அபியான் என்பது வெறும் அரசாங்கத்தின் திட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தாய் மற்றும் குழந்தைகளுக்கும் முழுமையான ஊட்டச்சத்தை உறுதி செய்வதற்கான ஒரு மக்கள் இயக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பனிஹாலில் உள்ள ஹால்கடி அருகே நேற்றிரவு ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவை தொடர்ந்து 270 கிலோமீட்டர் நீளமுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மீண்டும் மூடப்பட்டுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது. ராம்பன் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதுடன் வாகனங்கள் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயங்கரவாத எதிர்ப்பு தயார்நிலையை மேம்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக ஜம்முவை தளமாக கொண்ட ராணுவத்தின் டைகர் டிவிஷன் அம்மாநில காவல்துறை பணியாளர்களுக்கான 12 நாள் பயங்கரவாத எதிர்ப்பு புத்துணர்வு பயிற்சி வகுப்பை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபாட் இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வரும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் வாக்குச்சாவடிகளுக்கு வர இயலாத முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வாகன வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.